பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நார்மல் பேண்ட் தைக்க போறோம் சரிங்களா. இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பட்டி பார்ட் ஓகேவா, இது வந்து பாட்டம் பார்ட் சரிங்களா. இந்த பார்ட்டுக்கு வந்து 2 மெஷர்மெண்ட் தான் வேணும், ஹைட்டு அதுக்கப்புறம் வித் சரிங்களா. இங்கிருந்து இது வரைக்கும் ஹைட்டு, இந்த ஹைட்டோட சீம் அலவன்ஸ் வந்து மேல மடிச்சு தைக்கிறதுக்கும் கீழே இங்க 1/2 இன்ச் போயிருமா, ரெண்டுக்கும் சேர்த்து சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பட்டியோட வித் வந்து 11.5 இருக்கு, இதோட சீம் அலவன்ஸ் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க, 11.5 + 1 இன்ச் சரிங்களா. அதுக்கப்புறம் பாட்டமோட ஹைட், இந்த தையல் போட்டிருக்குல தையல்ல இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கோங்க. கீழே வந்து 30.5 இருக்கு, இதுல வந்து 2 இன்ச் இங்க கீழே வந்து கேன்வாஸ் வச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 30.5 இன்ச் + 2 இன்ச் சீம் அலவன்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிராச் ஹைட், இந்த சைட்ல இங்க தையல் போட்டிருக்காங்கல்ல இங்கிருந்து இது வரைக்கும் கிராச் ஹைட் சரிங்களா. கிராச் ஹைட் வந்து 9 இன்ச் இருக்கு, இதுல வந்து 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, மேல 1/2 இன்ச்சும் கீழே 1 இன்ச்சும் சரிங்களா. அதுக்கப்புறம் கிராச் எங்க முடியுதோ அந்த இடத்துல, இந்த இடத்துல வந்து பேண்டோட வித் வந்து மெஷர் பண்ணக்கூடாது, பேண்ட் கிராச் லைன் எங்க முடியுதோ அங்க, ஏன்னா இங்க ஃபிளீட் வச்சிருக்கோம் கரெக்டான அளவு வராது, கிராச் எங்க முடியுதோ அந்த இடத்துல வந்து வித் வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ 17.5 இருக்கு, இதுல வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சீம் அலவன்ஸ் 1 இன்ச். கீழே வந்து காலோட சுற்றளவு சரிங்களா, இது என்ன அளவு இருக்கோ அதோட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் இருக்கு, அதோட 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 7 இன்ச். கட் பண்ணும்போது 7 இன்ச்ல கட் பண்ணீங்கன்னா 6 இன்ச்ல தையல் போட கரெக்டா இருக்கு. இப்போ பேண்ட் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கணும், 4 ஃபோல்ட் பண்ணிருக்கோம், இது 2 பீஸ் ஓகேங்களா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கணும், நம்ம சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ஆப்போசிட்ல கரை பீஸ் வந்து ஆப்போசிட்ல ஓப்பனிங் சைடு இருக்கணும் ஓகேங்க. இப்போ பட்டி வந்து இந்த இடத்துல கட் பண்ணணும், பேண்டோட ஹைட் வந்து பாட்டமோட மெஷர்மெண்ட் வந்து இந்த ஆங்கிள் வந்து கட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இங்க மேல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எச்சு கம்மியா இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஹைட் வந்து இங்க இந்த லைன்ல இருந்து கீழே ஹைட் வந்து ஹைட் எவ்வளவு வந்துச்சு, 30.5 + 2 இன்ச்சுங்களா, 32.5 இன்ச் ஓகேங்களா. இப்போ ஹைட் எங்க முடியுதோ அங்க வந்து லெக் ரவுண்ட் கால் சுற்றளவு வந்து மார்க் பண்ணுங்க, 6 இன்ச் + சீம் அலவன்ஸோட 1 இன்ச் 7 இன்ச்சுங்களா, 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ இது ஹைட், இங்க காலோட ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு சரிங்களா. இப்போ இந்த ஹைட் மார்க் பண்ண இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன்ல பாட்டமோட வித் எவ்வளவு வந்துச்சு, 17 இன்ச் வந்துச்சுங்களா, 18 இன்ச். இங்க பாட்டமோட வித் எங்க, இப்போ டாப்போட வித் வந்து இங்க மார்க் பண்ணிருக்கோமா, இங்க இருந்து கிராச் லென்த் வந்து 9 + வந்து 1.5 10.5 இன்ச் வந்து கிராச் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராச் லென்த் மார்க் பண்ண இடத்துல இருந்து இப்போ லெக் வித் இங்க மார்க் பண்ணிருக்கோம்ல, இதை 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணும். இது ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இப்போ பேண்டோட ஷேப் வந்து கொஞ்சம் கர்வா வருமா, இந்த கர்வ் வந்து வரையறதுக்காக இப்போ எப்படி நீங்க ஆர்ம் ஹோலுக்கு வந்து எல் போட்டு அதுக்குள்ள ஷேப் வரைவீங்க, நீங்க அப்படியே ஃப்ரீயா வந்து இப்படி ஷேப் வரையலாம். சப்போஸ் வந்து இப்போ நீங்க புதுசா பழக்கங்காட்டி ஈஸியா இருக்கிறதுக்கு இங்க இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி ஹைட் இப்படியும் 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு எல் போட்டுக்கோங்க ஓகேங்களா. இதுக்குள்ள போட்டீங்கன்னா ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு வரையறதுக்கு ஓகேங்களா. இங்க ஷேப் போட்டதுக்கு அப்புறம் இங்க லெக் வித் மார்க் பண்ணிருக்கோம்ல, இதையும் வந்து அப்படியே கர்வா ஜாயின் பண்ணிருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வரணும், கொஞ்சம் தூரம் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அதுக்கப்புறமா வரும்போது அப்படியே வந்து வளைவா கொண்டு வந்து இதோட வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஓகேங்களா. அது இங்க லெக் வித் மார்க் பண்ணிருக்கோம்ல, இங்க இருந்து 1.5 இன்ச் வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கிறதுக்கு நாட்ச் போடுறதுக்காக இதோட மடிச்சு தைச்சிங்கன்னா கேன்வாஸ் உள்ள வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங்க்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் 1 இன்ச் 1.5 இன்ச் மார்க் பண்ணிப்போம். இப்போ அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிளாத் வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட்ல வந்து ஓப்பனிங் சைடு ஆப்போசிட்ல இருக்கணும், நம்ம சைடு ஃபோல்டிங் சைடு இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் ஃபோல்டிங் சைடு இருக்கணும். இப்போ ஃபோல்டிங் சைடுல ஃபர்ஸ்ட் பாட்டமோட ஹைட் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் எங்க அந்த லைன் வருதோ இதுல வந்து பாட்டமோட வித்தை வந்து மார்க் பண்ணணும். அந்த பாட்டம் வித்து எங்க வருதோ அங்கிருந்து கீழே கிராச் லென்த் வந்து மார்க் பண்ணணும். கிராச் லென்த்ல வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு கீழே வந்து பாட்டம்ல வந்து லெக் ரவுண்ட் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து அப்படியே கர்வா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பட்டி வந்து இந்த ஃபோல்டிங் சைட்ல தான் வந்து பட்டி வந்து கட் பண்ணணும். சரிங்களா? பட்டி கட் பண்ண 2 மெஷர்மெண்ட் தான். இப்போ இந்த ஃபோல்டிங் சைட்ல ஃபர்ஸ்ட் வந்து மேல கரை பீஸ் இருக்கா, இங்கிருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து ஹைட் எடுக்கணும். ஹைட் வந்து 7.5 + 2 இன்ச் 9.5 இன்ச் வந்து ஹைட். ஓகேங்களா? ஹைட் மார்க் பண்ண இடத்துலயே வந்து வித் மார்க் பண்ணுங்க. வித் வந்து 11.5 + 1 இன்ச் 12.5 இன்ச். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் பேண்ட் கட்டிங் முட்டி பார்ட். இது வந்து பேண்டோட பாட்டம் பார்ட். ஓகேங்களா? இந்த பேலன்ஸ் கிளாத்ல வந்து இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்து நாடா வந்து கட் பண்ணிக்கலாம். பேண்ட்டுக்கு வந்து நாடா வந்து கட் பண்ணிக்கலாம்.